ஒரு தரமான டேஸ்ட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மோர் குழம்பு செய்ய துவரம் பருப்பு, பெப்பர், சீரகம், மல்லி, பச்சரிசி சேர்த்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி நம்ம ஊற வச்ச பொருள்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 லிட்டர் தயிர் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்க தேங்காய் மிக்ஸை அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதோட தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதோட வடை சேர்த்துடலாம். வடை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா இதோட கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மோர் குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மோர் குழம்பு ரெடி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.